ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். நடக்குதுன்னா முருகன் திரும்ப வந்து மீனாவை பார்த்து பேச வராது. முத்து சொல்லி கொடுத்த மாதிரியே மீனாட்ட சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. எங்க நான் உங்களுக்கு செல்ல பேர்லாம் வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் வளர்றாரு. அதெல்லாம் கேட்டு மீனாக்கு செம டென்ஷன் ஆகுது. முத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. எங்க 2 நாளா ஒருத்தனை ஃபாலோ பண்றாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றான்றாங்க. அதை கேட்ட முத்துக்கு செம டென்ஷன் ஆகுது. முத்து அவன் யாரு என்னன்னு விசாரிப்பாரு. திரும்ப அவன் எதுவும் உன்னை தொந்தரவு பண்ணானா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுன்றாரு. அதுக்கப்புறம் நடக்கும்னா மீனா வழக்கம் போல பார்வதி வீட்டுக்கு பூ கொடுக்கறதுக்காக போறாங்க. அப்ப பார்வதி மீனாட்ட வருத்தப்பட்டு புலம்புறாங்க. முன்னமெல்லாம் விஜயான்ட்ட பேசுறது இல்லம்மா, நான் முத்துட்ட உண்மையா சொன்னேன்ல, அதனாலதான் என் மேல கோவமா இருக்கான்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்படியே பேச்சுவாக்குல ரோஹிணி அவங்கள்ட்ட 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்களா, அந்த விஷயத்தையும் மீனாட்ட உளறிறாங்க. அதை கேட்ட மீனாக்கு ஷாக் ஆகுது. ஆன்ட்டி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்பாங்க. பார்வதி ஆமாம்மா, உனக்காகவும் வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்காக தான் ரோஹிணி இப்படி பண்ணதா சொல்றாங்க. அதோட தான் நீ சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா மீனா நடந்த விஷயத்தெல்லாம் முத்துட்ட சொல்ல போறாங்க. அதை கேட்ட முத்துக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். இங்க பாரு மீனா, நீ நினைக்கிற மாதிரிலாம் பார்லரமா அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. இதுல வேற ஏதோ விஷயம் நடந்திருக்கு. எனக்கு என்னமோ அந்த பணத்தை தின்னதே பார்லரமாவா தான் இருக்குன்னு தோணுதுன்ற மாதிரிலாம் சந்தேகப்படுவாரு. இதை தவிர ஸ்ருதிக்கும் விஜயா கடையில ஒரு பெரிய சண்டை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க, ஒரு தடவை விஜயா மேல கோலப்பொடி மாவெல்லாம் கொட்டி ரொம்ப அலங்கோலமா இருந்தாங்கல்ல, அதை கூட போட்டோ எடுத்து ஸ்ருதி கூட சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அந்த போட்டோ இப்ப பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஆமாங்க, சில பேர்ல அதை பிரிண்ட் போட்டு கந்திஸ்ரீ படம்னே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒருத்தர் மனோஜோட கடையில அதை விற்கிறாரு. சார், இந்த கந்திஸ்ரீ படத்தை வாங்கி உங்க கடையில மாட்டிக்கோங்க சார், அதுக்கப்புறம் உங்க கடைக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லா திருஷ்டியும் விளைகிறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் ரோகிணி அந்த படத்தை நல்லா கவனிக்கிறாங்க. அது விஜயாதான்றதை அடையாளம் கண்டுபிடிச்சிடறாங்க. மனோஜ், இந்த படத்தை நல்லா கவனிச்சியா, இது நம்ம ஆன்டின்றாங்க. அதை கேட்டு மனோஜுக்கு ஷாக் ஆகுது. இதுக்கப்புறம் நடக்கும்னா மனோஜ் ரோகிணி வீட்டுக்கு விஜயாட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அதை கேட்ட விஜயாக்கு பயங்கர டென்ஷன் ஆகும். கண்டிப்பா ஸ்ருதிட்ட சண்டை போடுவாங்க. ஸ்ருதியை பயங்கரமா திட்ட கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்ருதி மீனா மாதிரி பொறுமையெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பதிலுக்கு அவங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆன்ட்டி விட்டா ஓவரா பேசுறீங்கன்னு சொல்லி அவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சீன்லாம் வரலாங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.